சக்தி வாய்ந்த கடவுளாக பொதுவாக நாம் சிவபெருமானையே கூறுவோம். ஆனால் சிவனை விட கோபமும் ஆக்ரோஷமும் வேகமும் நிறைந்த கடவுளாக ஒரு கடவுள் கருதப்படுகிறார். சிவன் கோயில்களின் முன்வாசல் பகுதியில் நாயை வாகனமாக கொண்டு ஒரு கடவுளின் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். இவரே அந்த சிவன் கோயிலுக்கும் உள்ளே இருக்கும் சிவனுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். சக்தி வாய்ந்த சிவனுக்கே பாதுகாப்பு தரும் இந்த கடவுள் எவ்வளவு பலம் கொண்டவர் என்பதை இதன் வழி நம்மால் அறிய முடிகிறது. சிவன் போர் தலைவர் என்றால் அவருக்கு பாதுகாப்பாக 64 பேர் இருந்துள்ளனர். இந்த 64 பேரும் சிவனுக்கு கட்டுப்பட்டு சிவனுக்கு இணையாக சக்தியை படைத்தவர்கள். இந்த கடவுள்களே பாம்பை பூணூலாக அணிந்து, நகத்தை கொண்டு பிரம்மனின் தலையை கோய்த்து, உடம்பில் மண்டை ஓடுகளை அணிந்து, வேகத்தில் வாயு பகவானையை மிஞ்சி, கையில் யமனின் பாச கயிற்றை எய்து, உடம்பில் ஆடைகள் இல்லாமல் நவகிரகங்களை பாதத்தின் கீழ்